வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 212 வியாழக்கிழமை மே 15, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். இல்லம் தேடி உள்ளம் நாடி ஈரோட்டில் மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் பயணம். மே 13 செவ்வாய்க்கிழமை ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் மற்றும் நல்லூர் வட்டம் பாலு ஆகியோரின் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் முதலாவதாக காசிபாளையத்தில் ரிட்டையர்ட் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபீசர் டிஇஓ காளியண்ணன் அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்து மாணிக்கமானவர் லட்சிய ஆசிரியர் துறை பற்றி பேசப்பட்டது. அடுத்து கோபிகள்ளிப்பட்டியில் திரு கே கணேசன் ஆடிட்டர் அவர்களுடன் சந்திப்பு. வெள்ளாளர் எஜுகேஷன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியின் முதல்வர் திரு நல்லசாமி அவர்களை கல்லூரி அலுவலகத்தில் சந்தித்து நல்லூர் வட்டம் பற்றி அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. அடுத்து ஈரோடு சுப்பிரமணியபுரத்தில் தங்கவேலு ஐயா அவர்களுடன் ஜூன் 1 ஈரோட்டில் நல்லூர் வட்டத்தின் இன்றைய வளர்ச்சி பற்றி தெரிவிக்கும் வகையில் கொங்கு கலையரங்கத்தில் மாவட்ட அளவிலான பொதுமக்கள் சந்திப்பு பற்றி விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. அடுத்து சுப்பிரமணியபுரம் குடியிருப்போர் நல சங்கம் தம்பியண்ணன் மெஸ் உரிமையாளர்கள் திரு செல்வம் திருமதி ஷகிலா தம்பதியரை சந்தித்து சுப்பிரமணிய நகரில் செம்மை இல்லம் இல்லத்தரசிகளின் சந்திப்பு பற்றி ஆலோசிக்கப்பட்டதாக ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் ஆடிட்டர் திரு கார்த்திக் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஸ்வேதா. மக்களை தயார்படுத்துவதே முக்கிய பணி. லட்சிய உள்ளாட்சி வேட்பாளர்கள் பயிற்சி முகாமில் தெளிவு. மே 10, 11 சனி மற்றும் ஞாயிறு இரு தினங்கள் மதுரை செசி இயற்கை குடிலில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் லட்சிய வேட்பாளர்களுக்கான முகாமில் தெளிவு ஏற்பட்டதாக வேட்பாளர்கள் தமது பின்னூட்டத்தில் கூறினர். எனது கிராமத்தை வளர்ச்சியடைந்த கிராமமாக ஆக்கிவிட முடியும். மதுரை 2 நாள் முகாமில் ஒரே நாளில் ஏற்பட்ட நம்பிக்கை. மே 10, 11 இரு தினங்கள் மதுரை செசி மையத்தில் நடைபெற்ற ஊராட்சி மன்ற வேட்பாளர்களுக்கான முகாமின் முதல் நாள் நிறைவு பின்னூட்டத்தில் முகாமின் முதல் நாள் காலை முன்னேற்பாடுகளை தர்மபுரி மண்டல பொறுப்பாளர் திரு பிரபு, திறமை திருவிழா துறை பொறுப்பாளர் திரு வாசு கவனித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பாளர் திரு மணிகண்டன் வருகை பதிவை கவனித்தார். காலை சுற்றுண்டிக்கு பிறகு சரியாக 9:30 மணிக்கு அறிமுகம், 10 மணிக்கு நாட்டு வாழ்த்து, வரவேற்புரைக்கு பிறகு நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள் எப்படி இருக்க வேண்டிய நாடு இப்படி இருக்கிறதே என்ற கலந்துரையாடலில் நாடு எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவையும் இப்போது இருக்கிற அவலத்தையும் பலரையும் கூற வைத்தார். 11:11 மணிக்கு உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதி முகாமில் அனுஷ்டிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பேராசிரியர் திரு பழனித்துறை அவர்கள் பஞ்சாயத்து ராஜ் அதிகாரம் யாரிடம் என்பது பற்றி விரிவாக பேசினார். மக்கள் ஒருங்கிணைப்பு பற்றி திரு முத்துகிருஷ்ணன் உரையாற்றினார். பகல் உணவுக்கு பிறகு கிராம வளர்ச்சிக்கு குழுவாக செயல்படுவது அதன் அவசியம் பற்றி நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள் விரிவாக பேசினார். அதனைத் தொடர்ந்து கிராம பொறுப்பாளர்கள் குழுவாக செயல்பட ஒரு அனுபவமாக கிராம வரைபடத்தை வரைந்தனர். கிராம சபை எப்படி நடக்கிறது, எப்படி நடைபெற வேண்டும் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் குழுவினர் செய்து காண்பிக்க பேராசிரியர் திரு பழனித்துறை அவைகளில் ஒவ்வொன்றின் சரியான முறைகளை எடுத்து கூறினார். நல்லூர் வட்டம் மாநில வழிகாட்டி திரு அன்பு தனிப்பட்ட வாழ்க்கை சமூக பணி சம்பந்தப்பட்ட 25 கேள்விகளை ஒவ்வொன்றாக முன்வைத்து அனைவரையும் சுய மதிப்பீட்டிற்கு உட்படுத்தினார். அடுத்து சிந்தனை பேச்சு பயிலரங்கம் அறிவின் அருவி. தலைப்பு என் கிராமத்தின் வளர்ச்சிக்கு யார் பொறுப்பு. தர்மபுரி மாவட்ட பொறுப்பாளர் திரு வெங்கடாச்சலம் தொகுப்பாளராகவும் முத்துக்காப்பட்டி ஊராட்சி துணைத் தலைவர் திரு வரதராஜன் அவர்கள் தலைமை வகித்தனர். திருவாரூர் மாவட்டம் திரு தாகீர் அவர்கள் வழிகாட்டி பரிசு பெற்றார். 8 நபர்கள் சிறப்பாக பேசவும் சிந்திக்கவும் பயிற்சி பெற்றனர். இரவு உணவிற்கு பிறகு தனித்திறன் வெளிப்பாடு மற்றும் முதல் நாள் நிகழ்வு பற்றி கருத்துக்கள் பதிவு. முகாமின் 2ஆம் நாள் காலை யோகா சிற்றுண்டியினை தொடர்ந்து முகாம் பயிற்சியாளர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு திரு அன்பு, திரு முத்துகிருஷ்ணன், திரு கௌதம், திரு ஸ்ரீதர் பச்சையப்பன், பேராசிரியர் திரு பழனித்துறை ஆகியோர் பதிலளித்தனர். கிராமக்கல மாநில பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் கிராம வளர்ச்சிக்கான 10 அடுக்கு செயல் திட்டத்தை விளக்கினார். சென்னை மாவட்ட பொறுப்பாளர் திரு நாகராஜன் வார கூடுதலின் அவசியம் மற்றும் அதனை நடத்தும் முறை பற்றி விளக்கினார். திரு கௌதம்
நல்லூர் வட்டத்தின் வெற்றிக்கான ஃபார்முலா 1 பக்கத்தில் 1, 1+10, 0 பட்ஜெட், இல்லம் தேடி உள்ளம் நாடி போன்றவற்றை விளக்கினார். பிறகு குழு வாரியான சந்திப்பு. தர்மபுரி மண்டல பொறுப்பாளர் திரு பிரபு கிராம ஊராட்சி நிதி வரவு செலவு திட்டங்கள், அரசு மக்கள் நல உதவி திட்டங்கள் ஆகியவற்றை இணையதளத்தில் பார்த்தறிவது பற்றி பயிற்சியளித்தார். மதிய உணவிற்கு பிறகு பேராசிரியர் திரு கபிலன் நதிகளின் கரைகளில் மேய்ச்சல் ஆடு மாடுகள் மூலம் இயற்கையின் வளம் பற்றி விவரித்தார். அத்துடன் தொழில் முனைவோர்க்கான உதவி திட்டம் மதுரை வேளாண் கல்லூரியில் அமைந்துள்ளதையும் விவரித்தார். பயிற்சி பெற்ற அனைவரும் பொறுப்பாளர்களாக மாற வேண்டும் என்று திரு பாலு ஐயா பேசினார். நிறைவுரையாக பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா அவர்கள் கிராமிய மக்களை தயார் செய்வதெப்படி என்று பேசினார். முத்துக்காப்பட்டி ஊராட்சி மன்றம் திருமதி மலர் அருள் ராஜேஷ் மகிழ்ச்சியுரையாற்றினார். பாரதியின் வந்தே மாதர பாடலுடன் 2 நாள் முகாம் நிறைவு பெற்று விடை பெற்றனர் என்று திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார். முகாம் பற்றி பங்கேற்பாளர்கள் நல்லூர் வட்டம் பற்றி எங்கள் மணிகண்டன் என்பவர் தான் ரெஃபர் பண்ணார். ஸோ அவர் வழிகாட்டுறது மூலியமாக தான் இப்போ நாங்கள் இப்போ முதல் முறையாக அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ள வந்திருக்கோம். ஸோ எனக்கு ஒரு ஐடியா என்ன இருக்குன்னா, உள்ளாட்சி தான் இந்தியாவோட முதலிடம். ஸோ அந்த உள்ளாட்சியை பற்றி, ஒரு எலெக்ஷனை பற்றி, ஒரு ஊர் தலைவர் அவருடைய அதிகாரம், அவருடைய கடமை நிறைவேற்றும் போது அவருக்கு வரக்கூடிய இடையூறுகளை எப்படி சமாளித்து மக்கள் பணி ஆற்றணும், அதுக்கான ஒரு விழிப்புணர்வு ஒரு கூட்டமாக இருக்குன்னு நம்புகிறேன். வணக்கம், என்னுடைய பேர் மங்கையர்கரசி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் செல்லம்பட்டு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். நாங்கள் வந்து சங்கராபுரம் பிளாக்கு, எங்கள் பிளாக்லேருந்து 3 பேர் வந்திருக்கோம். அதர் பிளாக்லேருந்தும் வந்திருக்காங்க. நாங்கள் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா, வரக்கூடிய தேர்தலில் தலைவருக்கு போட்டி இல்லைன்னு இருக்கேன். இந்த பயிற்சிக்கு வந்தால் எனக்கு தேவையான தகவல்கள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நானே தேடி வந்திருக்கேன். நன்றி. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. மாவட்ட வாரியாக மாணிக்க மாணவர் முகாம். சென்னை மாவட்ட முகாம் பற்றி மாணிக்க மாணவர்கள் ஆலோசனை. சென்னை நல்லூர் வட்ட அலுவலகத்தில் சென்னை மாவட்ட மாணிக்க மாணவர்களுக்கான வைய தலைமைக்கோள் முகாம் நடத்துவது பற்றி ஆலோசிக்கப்பட்டது. கோகுல் அதனை வழிநடத்தினார். மேலும் இந்த சந்திப்பில் மாணிக்க மாணவர்கள் பூர்விகா, மதுமிதா, பாலாஜி, கிருத்திகேஷ் மற்றும் கலாம் ஜோதி மாணவர்களான மாதவன், விஷ்ணு ஆகியோர் கலந்து கொண்டனர். அதே நேரத்தில் காஞ்சிபுரத்தில் மாணிக்க மாணவர்களை சந்தித்து மாவட்டத்தில் மாணிக்க மாணவர்கள் முகாம் பற்றி கலந்தாலோசித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த சந்திப்பில் லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி மேனகா, ரிதன்யா, கீர்த்தனா, பிரின்சஸ் விஸ்வரூபா, ஜெயபிரதா ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக நல்லூர் வட்டத்தின் அலுவலக பொருட்களை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை செய்திகளுக்காக திருவள்ளூரிலிருந்து சத்யா. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.